அன்னியாசே ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃப் மிட் நைட் லெசன்ஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மை ஹார்ட் அதோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா பார்த்து வந்துடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் இப்படியே கொடுத்துட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் எப்படி பார்த்துருப்போனா, நீங்கள் ரொம்ப நேரமாக டான்ஸ் ஆனனால அப்படியே சோர்ந்து போய் தரையில் படுத்திருப்பீங்க. அப்போ ஜிமின் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, இது தப்பாயிடும் அப்படின்ட்டு உள்ளே வந்திருப்பார். நீங்கள் கண்ணை மூடி அப்படியே படுத்து கிடக்குறீங்க, எந்த அசைவுமே இல்லாமல். அப்போ அவர் பிரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. அப்போ நீங்கள் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி அவரை பார்க்குறீங்க. அவர் நீங்கள் ஷாக் ஆவீங்கன்ற மாதிரிலாம் நினச்சாரு. பட் நீங்கள் ஷாக் ஆகலை, எதுவுமே ஆகலை, ஜஸ்ட் அவரை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவரு சாரி, நான் வேணும்னே உன்னை பார்த்துட்டு இல்லை, நான் இங்கிட்டு லைப்ரரி தேடுறதுக்காண்டி வந்தேன். அப்போது தான் இங்கே ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுச்சா, இந்நேரத்தில் எப்படி சவுண்ட் கேட்கும் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். அப்போ தான் நீங்கள் அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்த. ஸோ நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் அங்கேருந்து உன்னோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்ருந்தேன் அப்படின்ட்டு திக்கி திணறி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்போ எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஸோ அவரும் உங்கள் முன்னாடி அப்படியே உட்காந்துட்டு அவரோட கையை ரெண்டத்தையுமே அவரோட நீஸ் கிட்ட வச்சுட்டு அவர் ரொம்ப நர்வஸாக இருக்கார். ஸோ அதனால தான் அப்படி பண்ணிகிட்ருக்காரு. நான் வேணும்னே பார்க்கல, சாரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டில் பேசிகிட்டே இருக்காரு. பட் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவரோட ஐஸை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு, இவையே இப்படி பார்க்குறா? ஒருவேளை நம்ம அவளை திருட்டுத்தனமாக பார்த்துட்டு இருந்ததுக்கு நம்மளை கொலை ஏதாச்சும் பண்ண போகிறாளோ? இங்கே வேற இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை, இவன் மட்டும்தான் இருக்கா. இவ வேற ஒரு மாதிரி கிளாஸ்லேயே பேசிகிட்டு இருந்தாங்க, காலேஜே அதான் பேசிகிட்ருக்கு, ஒருவேளை இருக்குமோன்ற மாதிரி அவர் ஒரு கல்ப் பண்ணுறாரு. சச்சா, இருக்காதுன மாதிரி அவரே மனசை தேட்டிக்கிட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் விடாமல் அவரே பார்த்துட்ருக்க. அங்கே பின் ட்ராப் சைலன்ஸ் தான் இருக்குது. ஸோ அவர் அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுறதுக்காண்டி, பிரியா நீ நல்லா டான்ஸ் ஆடுற, உன்னோட பேஷனே இதுதானா? உனக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்குன்னா சொல்லு, ஃப்யூச்சரில் வரப்போகிற டான்ஸ் காம்படிஷனில் எல்லாத்துலேயுமே உன் பேரை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டில் பேசிகிட்ருக்காரு. பட் நீங்கள் எந்த ரியாக்ஷனும் பண்ணல, ஜஸ்ட் அவரோட ஐஸை மட்டும் டீப்பாக பார்த்துட்ருக்கீங்க. அவரே ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகிட்டாரு. இவன் என்ன நமக்குள்ளே அப்படி என்னதான் தேடுறா, ஏன் நம்மளை இப்படி பார்க்குறா அப்படின்ற மாதிரி அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் அவரை பார்க்க, அவர் உங்களோட ஐஸை பார்க்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அப்போது அவர் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. அந்த ஸ்வெட்டியில் உங்களோட ஹேர்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஸ்டக் ஆகிருக்கு. ஸோ அவர் அறியாமையே அவரோட கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் இருக்க உங்களோட பேபி ஹேர்ஸ் எல்லாம் அப்படியே பின்னாடி டக்கின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவரோட கை உங்கள் சீக்ஸில் அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கு. அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு அவர் உங்ககிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருக்காருன்னு. ஸோ அதை பார்த்தே அவர் ஷாக்காக இருக்கும்போது நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல, அவரோட காலரை பிடிச்சி உங்ககிட்ட க்ளோஸாக இழுத்து உங்கள் லிப்ஸை அவர் லிப்ஸ் கூட அட்டாச் பண்ணிட்டீங்க. அவரால் இது என்னன்னே அவரால் ப்ராசஸ் பண்ணுறதுக்கே முடியல. அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே இருக்கார். நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி அவரை ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களோட லிப்ஸ் அவரோட லிப்ஸில் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டுருக்கு. அவர் அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் அறியாமே அவரோட ஐஸை அவர் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக டைட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமினுக்கு புரியுது, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இது தப்பு, நம்ம ஒரு ப்ரொஃபஸர், அவர் ஸ்டூடெண்ட், அவளே கிஸ் பண்ண வந்தால் கூட நம்ம இதை ரெஃப்யூஸ் பண்ணி தடுத்து தானே இருக்கணும். ஆனால் நான் ஏன் இந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணுறேன், ஏன் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் சுத்தமாக என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் உங்களோட கிஸ்ஸை அவர் என்ஜாய் பண்ணுறாரு. நீங்களும் அவரோட நெக்கில் உங்கள் ஹேண்ட்ஸை ரப் பண்ணிவிட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட இன்னும் நெருங்கி இழுத்துட்ருக்கீங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவரும் எதுவுமே சொல்லாமல் உங்ககிட்ட வந்து உங்களோட கிஸ்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நைட்டில் இருட்டாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. அந்த சைலன்ஸில் உங்கள் 2 பேரோட கிஸ்ஸிங் சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. அதோடு சேர்ந்து ஒரு மெலோடியான சாங்ஸ் பின்னாடி ஓடிட்டுருக்கு உங்களோட டேப் ரெக்கார்டர்லேருந்து தான். ஸோ இப்படியே ஃபியூ மினிட்ஸ் இந்த கிஸ் நீண்ட பிறகு தான் உங்கள் 2 பேரால் மூச்சு விட முடியல. ஏன்னா ரொம்ப நேரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் முடியல, ஜிம்னால சுத்தமாக முடியல. ஃபஸ்ட்டே அவர் உங்களோட கிஸ்ஸில் முழுகி போய் மெல்ட் ஆகிருக்காரு. இதில் நீங்கள் அவரோட முழு உயிரத்தையும் சக் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஸோ அதனால் நீங்களே ரியலைஸ் பண்ணிவிட்டு அவரை விட்டுறீங்க. அதுக்கப்புறம் தான் கண்ணை திறந்து நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவரும் உங்களை பார்க்குறாரு, நீங்களும் அவரை பார்க்குறீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அப்படியே அவரை பார்த்து பயந்து பின்னாடி போகிறீங்க. என்னமோ பேயை பார்த்த மாதிரி நீங்கள் அப்படியே பயந்து பின்னாடி போயிட்டீங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் தலையை பிடிச்சிக்கிறீங்க. நம்ம பண்ண தப்பு, நம்ம என்ன காரியம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி தலையை பிடிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே சுத்தமாக தெரியல. உங்களை இப்படி பார்த்தோன்னே ஜிமினுக்கு ஏதோ புரியுது, நீங்கள் இதை வேணும்னு பண்ணலை, ஏதோ மிஸ்டேக்காக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அவர் பிரியா பிரியா நான் சொல்ல வருது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. பட் நீங்கள் உங்கள் முடியை பிடிச்சி ஆஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் சத்தமாக சொன்ன பிறகு தான் நீங்கள் அழுகிறத நிறுத்திட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அவருக்கு உங்கள் கண்ணை பார்க்குறாரு. உங்களுக்கு ரொம்ப அழுக வந்துட்டுருக்கு. நீங்கள் அதையே தேக்கி வச்சிட்ருக்க மாதிரி தான் அவருக்கு தெரியுது. அவருக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் மேலே தானே தப்பு. ஸோ அதை தான் உங்ககிட்ட சொல்லணுன்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. இது உன்னோட மிஸ்டேக் இல்லை, இது ஏதோ பெரிய மிஸ்டேக் மாதிரி நீ நினச்சிட்ருக்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணமே நான் தான். நான் இதை தடுத்துன்னு இருக்கணும். ஆனால் நான் தடுக்காமல் அந்த கிஸ்ஸை நான் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தேன். இது ஏன் மேலே தான் தப்பு. இது எப்படி நான் இவர்கிட்ட சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் ஜிமின் யோசிச்சுட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் 2 பேரும் மறுபடியும் பார்த்துட்ருக்கீங்க, என்ன சொல்கிறேன்னே தெரியாமல். இது ஒரு மாதிரி ரொம்ப ஆக்வர்டான சுச்சுவேஷனாக மாறிடுச்சு. ஜிமினுக்கு தான் இப்போ ரொம்ப பேர்டனாக இருக்குது. நம்மளால் தான் இவ இப்படி அழுவுறா. அவள் மிஸ்டேக்காக பண்ணியிருந்தாலும் நாம் இதை தடுத்துன்னு இருக்கணும். ஏன்னா நம்ம நிதானத்தில் தானே இருந்தோம். ஆனால் நம்ம அதை தடுக்கலை. நம்ம மேலே தான் தப்புன்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நம்ம என்ன காரம் பண்ணிட்டோம், ஏன் நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினும் அவர் நினச்சதை உங்ககிட்ட சொல்ல வரதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு உங்கள் பேக்ஸ், உங்கள் திங்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குடுகுடுன்னு அந்த ரூமை விட்டு வெளில ஓடி போயிட்டீங்க. அவரும் பிரியா பிரியா நில்லு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. பட் நீங்கள் கேட்காம அப்படியே ஓடி போயிட்டீங்க. அவருக்கும் இப்போதைக்கு உங்களை தனியாக விடுறது தான் நல்லதுன்ற மாதிரி படுது. ஸோ அவரை விட்டுட்டாரு. ஆனால் அவருக்கு புரியுது அவர் எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காரு உங்களை அப்படின்ட்டு. இதில் அவர் மேலே அவ்வளோ மிஸ்டேக் இல்லை. பட் எல்லா மிஸ்டேக்கும் ஏன் மேலே தான். நான் ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நம்மளால் தான் இது எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அங்கே நடந்த இன்சிடெண்ட், உங்களுக்கும் ஜிமினுக்கும் நடந்த இன்சிடெண்ட் அவருக்கு ஞாபகம் வருது. அதை நினைக்கும் போது அவர் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது, ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஸோ அதை நினச்சிட்டே அவர் அப்படியே கண்ணை மூடி அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே அவர் லிப்ஸ் கிட்டே போயிட்டு சாஃப்டாக அதை வருடுது. இன்னுமே அவரோட லிப்ஸ் ரொம்ப வெட்டாக இருக்குது நீங்கள் கொடுத்த கிஸ்னால். ஸோ அவரோட லிப்ஸே லைட்டாக சிரிக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு அதை நினச்சி பார்க்க அவரோட ஹார்ட் பீட்டெல்லாம் தப்பற எகிரிட்ருக்கு. உங்களை கிஸ் பண்ணும்போதும் அவரோட ஹார்ட் அப்படியே வெளில வந்து விழுந்துடலாம் போல தான் அவருக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது அதை நினச்சி பார்க்கும்போது கூட அவருக்கு அதே மாதிரி தான் ஃபீல். அப்படியே அவரோட கையை எடுத்து அவர் ஹார்ட் கிட்ட வச்சுட்டு கூல் கூல் ஜிமின் அப்படின்ற மாதிரி வழி கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு இது எந்த மாதிரி ஃபீலிங்னே தெரில. நாம் அவளை தடுக்கலை, ஆனால் அவளை பேக் கிஸும் பண்ணலை. நம்மளுக்கு அப்படி அவள் மேலே என்ன, அவள் என்னோடய ஸ்டூடெண்ட், நான் அவளோட ப்ரொஃபஸர். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இது ரொம்ப தப்பு. இது ரொம்ப தப்புன்னு புரிஞ்சாலும் ஏன் என்னோடய மனசு அதையே நினச்சி பார்த்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் அதையே நினச்சிக்கிட்டு தான் அதே ரூமில், அந்த டார்க் ரூமில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அந்த மூமெண்ட்டை யோசிச்சு பார்க்க என்னமோ நீங்கள் செகண்ட் டைமும் அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ணுற மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதை தான் அவர் சொல்லிகிட்ருக்காரு மனசுக்குள்ளே. ஏன் பிரியா நீ இப்படி பண்ணுற, நீ என்கிட்ட இப்படி பண்ணது எனக்கு இந்த மாதிரி ஃபீலை கொடுத்துருக்கு தெரியுமா, என்னைய எந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணியிருக்கு தெரியுமா, அது எந்த மாதிரி ஒரு உணர்வுன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கிட்டு நீங்கள் ஓடி போயிட்டுருக்கீங்களா, உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துட்டுருக்கு. உங்கள் பேக்கை டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டில் கண்ணு முன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கீங்க. நீங்கள் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறீங்க உங்களோட சுச்சுவேஷன் என்னன்ற மாதிரி. நீங்கள் அவரோட கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவரை பார்த்துருப்பீங்களா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் ரியாலிட்டிக்கே வந்திருப்பீங்க. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே நீங்கள் பதறி அடித்து பின்னாடி விழுந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே அழுதுருப்பீங்க. உங்களால் இது ஏற்றுக்கவே முடியல, நாம் நம்மளோட ப்ரொஃபஸரையே கிஸ் பண்ணிட்டோமா
அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ரொம்பவே அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் உங்கள் பேரை கூப்பிட்ருப்பாரு. அப்போது உங்களால் அந்த பேரை அவர் வாயிலேருந்து கேட்க முடியல. ஏன்னா நீங்கள் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய மிஸ்டேக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நீங்கள் அப்போதைக்கு அங்கேருந்து ஓடி போகணுன்னு மட்டும்தான் நினச்சிங்க. ஸோ அதனால தான் அங்கேருந்து குடுகுடுன்னு உங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஓடி இருப்பீங்க. அப்போ கூட ஜிமின் எந்திரிச்சு வந்திருக்க மாட்டார்ல. ஸோ அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜிமின் எவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காருன்னு. நம்மளால் தான் அவனும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. நம்ம தப்பு தான், இது ஃபுல்லாகவே நம்ம தப்பு தான். அவரையும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும். இதில் அவர் மேலே என்ன மிஸ்டேக் இருக்குது, எல்லாமே நம்ம தப்பு தான் அப்படின்ன மாதிரியே நீங்கள் யோசிச்சிட்டே அழுதுகிட்டே போகும்போது, இது உங்களோட 5th டைம் உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டாக இருந்தது. நல்ல வேளை தப்பிச்சிட்டிங்க. மார்னிங்லேருந்து இப்படி தான் நீங்கள் யாரை பற்றி யோசிக்காமல் சுற்றி முற்றி பார்க்காம உங்களோட தாட்ஸ்லேயே மூழ்கி போயிருந்திருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனால் வீட்டில் யாருமே இல்லை. இது உங்களுக்கு என்னமோ நல்லதாக தான் படுது. ஸோ நீங்கள் யார் கண்ணிலே மாட்டாமல் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் ரூம் ஓப்பன் பண்ண போகிற உங்கள் கை நடுங்கிட்டே இருக்குது. நீங்கள் அங்கே ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து இந்த கை இப்படி தான் நடுங்கிட்டுருக்கு. இப்போ வரையுமே உங்களோட நர்வஸ்னஸ், உங்களோட கில்ட்டி இன்னும் ஸ்டாப் ஆகாதனால தான் உங்கள் கை இன்னுமே நடுங்கிட்டுருக்கு. ஸோ அந்த நடுக்கத்தோடையே உங்கள் ரூம் ஓப்பன் பண்ணால் உங்கள் வாழ்க்கை மாதிரி அதுவும் டார்க்காக தான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நம்மளுக்கு ஏன் எல்லாமே இப்படி இருக்குன்ற மாதிரி உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு உங்கள் பேக்கை ஒரு முள்ள தூக்கி போட்டுட்டு நீங்கள் அப்படியே போய் பெட்டில் தொப்புன்னு விழுவுறீங்க. அதுக்கப்புறம் அழுக ஸ்டார்ட் பண்ணவங்க தான் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களோட டியர்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப சத்தம் போட்டு அழுதுட்ருக்கீங்க. நம்ம பண்ண தப்புனால நாம் அவரை ஹர்ட் பண்ணிட்டோம்ல. மற்றவங்கள மாதிரி அவரும் நம்மளை ஹேட் பண்ணுவாங்களே, என்னைய பிடிக்காதுல்ல அவருக்கும். அவரும் என்னை வெறுத்துருவார்ல நான் பண்ண காரியத்துக்கு. யாராச்சும் ப்ரொஃபஸரை போய் கிஸ் பண்ணியிருப்பாங்களா? நான் பண்ணேன். யாரும் பண்ணாத மிஸ்டேக்காக நான் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ன மாதிரி தான் நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. அதுவும் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்துற மாதிரி சத்தம் கேட்டோன்னே நீங்கள் உங்கள் அழுகையை கூட கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரொம்ப வாயை மூடிட்டு அழுதுட்ருக்கீங்க. யாருக்கும் சத்தம் கேட்டுறக்கூடாதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களோட டார்க்கான ரூமில் ஒரு டிம் லைட்டில் உங்களோட ஃபேஸை நீங்கள் அப்படியே அந்த மிரரில் பார்க்குறீங்க. உங்களோட ரூமில் ஒரு பெரிய மிரர் இருக்குது. ஸோ அந்த மிரரை தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களோட ஃபேஸை பார்க்கவே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உங்களோட முழு உருவத்தை பார்க்குறீங்க. உங்களுக்கு உங்களை நினச்சாலே வெறுப்பாகுது. என்ன காரியம் பண்ணிட்ட பிரியா அப்படின்ன மாதிரி உங்கள் கையெடுத்து அந்த மிரர்லேயே நீங்கள் அடிச்சிட்ருக்கீங்க, குத்திட்ருக்கீங்க. ஒரு கட்டத்தில் அந்த மிரரே உடஞ்சி உங்கள் கையிலலாம் அது பீசஸாக உங்கள் கைக்குள்ளே இறங்குது. செம்மையாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் விடாமல் அப்படியே குத்திட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உக்காந்துட்டீங்க வலி தாங்க முடியாமல். அப்போ கூட அந்த உடஞ்ச கிளாஸஸ்லலாம் உங்கள் ஃபேஸ் தெரியுது. உங்களுக்கு உங்கள் ஃபேஸை பார்த்தாலே ரொம்ப வெறுக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஃபேஸ் எனக்கு எதுக்கு இருக்குது? ஏன் என்னோடய வாழ்க்கையை இப்படி உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உங்கள் வாழ்க்கையை நினச்சே நீங்கள் ரொம்ப தேம்பி அழுதுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அசந்து தூங்கினீங்கன்னே தெரில, தூங்கிட்டீங்க. ஸோ இப்படியே நைட்டெல்லாம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே அந்த அலாரம் சத்தம் கேட்டு தான் கண்ணை ரப் பண்ணிகிட்டே எந்திரிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே தரையில் தானே படுத்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அந்த உடஞ்சி போன கிளாஸ், அது மேலே உங்களோட ரத்தம் அப்படியே காஞ்சி போயிருக்கு. உங்கள் கையில் பார்க்குறீங்க. இன்னும் அந்த காயம் ஆறாமல் ஒரு மாதிரி ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே கஷ்டமாக தான் இருக்குது. உங்களை இன்னுமே வெறுக்கிறீங்க. நீங்கள் பண்ண நினச்சி நீங்கள் ஃபீலெல்லாம் பண்ணலை. என்னோடய கையை நான் காயப்படுத்திக்கிட்டது கரெக்டு தான். நான் பண்ணதுக்கு இது என்னோடய பனிஷ்மெண்ட்டாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ன மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு தான் ரெடி ஆகுறீங்க. பட் உங்களுக்கு காலேஜ் போகவே பிடிக்கல. பட் எத்தனை நாளைக்கு தான் அவரை பார்க்காம என்னால் இருக்க முடியும்? என்றைக்காச்சும் ஒரு நாள் நான் அவரை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். காலேஜ் போகாமல் என்னோடய ஹோல் லைஃப்பில் இருக்க முடியுமா? இல்லை அவரை பார்க்காம தான் என்னால் இருக்க முடியுமா? என்றைக்காச்சும் ஒரு நாள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கே ஃபேஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு தைரியத்தில் நீங்கள் ரெடி ஆகிட்டு காலேஜ் போகிறீங்க. காலேஜ் போகும்போது ஃபுல்லுமே நீங்கள் யாரையுமே நிமிர்ந்து பார்க்கல. நீங்கள் அப்படியே தலையை குஞ்சிட்டே உங்கள் கிளாஸ் ரூமில் போயிட்டு உங்களோட சீட்டில் உட்காந்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் கையை பார்க்குறீங்க. அது ரொம்பவே காயமாக தான் இருக்குது. அது ட்ரீட் இன்னும் நீங்கள் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் காயம் ஆறலை, ஆனால் ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் அதையே அப்படியே வெறிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கிளாஸஸும் நடக்குது. இந்த வாட்டி நீங்கள் எப்போதும் போல் விண்டோ சைடெல்லாம் பார்க்கல. ஏன்னா நீங்கள் எல்லா டைமுமே விண்டோ சைடு பார்த்து தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க. உங்களோட மனசை நீங்களே அமைதிப்படுத்திக்கிறதுக்காண்டி தான் நீங்கள் நேச்சரை என்ஜாய் பண்ணுவீங்க.
ஆனால் இன்றைக்கி உங்களால் நிமிர்ந்து கூட யாரையும் பார்க்க முடியாத நிலமையில இருக்கீங்க. ரொம்ப கில்ட்டியாக ஒரு மாதிரி உங்களுக்கே பிடிக்கல. என்ன வாழ்க்கடா இதுன்ற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே கீழே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் டைம் ஸ்கிப் ஆக லாஸ்ட் கிளாஸும் வருது. அது ஜிம்னோட கிளாஸ் தான். ஸோ உங்களுக்கு மனசெல்லாம் படப்படன்னு துடிச்சிட்ருக்கு. இப்போது அவரோட கிளாஸ் தான், நான் எப்படி அவரை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு குழம்பு இருக்கும்போதே டைம் ஆயிடுச்சு. ஜிம்மின்னு உள்ளே வந்துட்டார். வரும்போதே அவர் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்களும் நிமிர்ந்து அவரை பார்க்குறீங்க. ஒரு 2 minutes ஐ கான்டாக்ட். உங்கள் கண்ணில் அப்படி என்ன பேசிக்கிட்டீங்கன்னு தெரில. நீங்கள் அவரோட கண்ணை பார்க்க முடியாமல் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டீங்க, தரையை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமினும் வந்துட்டு நார்மலாக அவரோட கிளாஸஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அடிக்கடி உங்களை பார்ப்பாரு, அவ்வளோதான். நீங்கள் விடாமல் அவரை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் கீழே குஞ்சிக்கிறீங்க அவர் உங்களை பார்க்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இப்படியே டைம் எல்லாம் ஆகிடுச்சு. கிளாஸும் முடிஞ்சிருச்சு. அப்பாடி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சா, மிஸ் பிரியா நீங்கள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது உங்களோட பிஹேவியரை பற்றி அப்படின்ற மாதிரி ஜிமின் அவ்வளோ ஃபார்மலாக உங்ககிட்ட சொல்கிறாரு எல்லாருக்கும் முன்னாடியும். நீங்கள் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் மனசுக்குள்ளே எனக்கு தெரியும் நீங்கள் எந்த பிஹேவியரை பற்றி என்கிட்ட பேச நினைக்கிறீங்கன்னு. அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட்டில் நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது 1 by 1 எல்லோரும் போயிட்டுருக்காங்க. எப்போவுமே உங்களுக்கு யாருமே இருக்கக்கூடாது, லோன்லியாக இருக்கணும்னு மட்டும்தான் தோணிகிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி யாராச்சும் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. உங்களுக்கு இப்போது அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அவர்கிட்ட என்ன பேசணும்னு தெரியல. அவர் உங்ககிட்ட என்ன கேட்க போகிறாருன்னு நினச்சாலே உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சிட்டே இருக்கும்போதே எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளாஸில் இப்போது நீங்களும் ஜிமினும் மட்டும்தான் இருக்கீங்க. ஜிமின் அவரோட பிளேஸ்லேருந்து உங்களையே தான் வெறிச்சு பார்த்துட்ருக்காரு. எல்லோரும் போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவர் அப்படியே அவரோட டிஸ்க்லேருந்து எந்திரிச்சு உங்ககிட்ட தான் வந்துட்டுருக்காரு. அவர் உங்ககிட்ட வர வர உங்களுக்கு உள்ள பதட்டம் ஜாஸ்தியாகுது, பயமாகுது. என்ன கேட்க போகிறானோ, என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ரொம்ப பயந்துட்டுருக்கீங்க. அப்போது அவர்கிட்ட வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஹார்ட் பீட் செம்மையாகுது. பயத்தில் நீங்கள் பண்ணதுனால என்ன கேட்க போகிறான், நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாரா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அப்படியே தேக்கி வச்சுட்டு இருந்தீங்க அழகிய. இப்போ அவர் உங்ககிட்ட வர வர நீங்கள் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அழுதுட்டுருக்கிறது அவருக்கே தெரியாது போல தான் நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து மட்டும் டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அப்போது உங்ககிட்டேருந்து ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் அவருக்கும் உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போது அவரோட கையை அப்படியே தூக்குறாரு. நீங்கள் உங்களை அடிக்க தான் வராருன்னு நினச்சிட்டு இன்னுமே நீங்கள் அழுதுட்டு, சாரி நான் வேணும்னு பண்ணல, அது ஜஸ்ட் அ மிஸ்டேக், நான் வேணும்னு நினச்சி பண்ணலை, நீ மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்பவே பயத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, உளர ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் உங்கள் கன்னத்தில் பதம் பார்க்க போகிறாருன்னு டைட்டாக ஐஸ் வேறு க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அங்கே நடக்கிறதே வேறு. உங்கள் சீக்ஸில் தான் அவர் கை சாஃப்டாக உங்களை ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கு. உங்களை கண்ணீரை தொடச்சிட்ருக்கு. உங்களுக்கு என்ன நம்மளை அடிப்பாருன்னு நினச்சா அப்படின்ற மாதிரி தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவரும் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் அவர் ஒன்று யோசிச்சு பார்த்துட்ருக்காரு, இந்த கிளாஸ் ரூம் வரத்துக்கு முன்னாடி அவர் எந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்திருப்பாருன்ற மாதிரி. அவருக்கு எப்படி உங்களை ஃபேஸ் பண்ண போகிறதுன்னு அவருக்கும் ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஒரு மாதிரி அவரோட ஹார்ட் பீட்டெல்லாம் அன்றைக்கி மாதிரியே ரைஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். ஜிமின் கூல், எப்போதும் போல் நீ கிளாஸ் போய் கிளாஸ் அட்டன் பண்ண, இது உன்னோட கிளாஸ் தான், இதுக்குள்ளே போகிறதுக்கே நீ ஏன்டா இவ்வளோ பயப்படுற, இது பயம் இல்லை, அது பதட்டம், அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல, சரி என்னானாலும் பார்த்துக்கலாம், உள்ளே போ அப்படின்ற மாதிரி அவரே அவரோட மனசை தேத்திக்கிட்டு ஒரு லாங் டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு தான் கிளாஸ் ரூம்குள்ளேயே போயிருப்பார். போன செகண்டே அவரோட கண்கள் உங்களை தான் தேடுது, உங்களை கண்டுபிடிச்சிட்டு உங்களை பார்க்குது. நீங்கள் கீழே குனிச்சிட்டு யாருமே பார்க்க முடியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்கள. ஸோ அதை பார்க்கும் போதே அவருக்கு புரியுது, நீங்கள் இன்னுமே எவ்வளோ கில்ட்டியாக இருக்கீங்க, உங்களால் இன்னுமே அவரை ஃபேஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கீங்க அப்படின்ட்டு அவருக்கு புரியுது. அவரோட கண் உங்கள் மேலேருந்து எடுக்கவே முடியல. அப்போ தான் நீங்கள் நிமிர்ந்து அவரை பார்த்துருப்பீங்க. உங்கள் கண்ணெல்லாம் ரொம்ப ரெட்டிஷாக இருந்திருக்கும். நைட்டெலாம் தூங்காமல் ரொம்ப அழுதுட்டு இருந்திருக்கீங்கன்னு அவருக்கு புரியுது. இதுக்கு எதுக்கு இவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா, இது மிஸ்டேக் தானே, மிஸ்டேக்னா அதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுமா, அவளே ஹர்ட் பண்ணிக்கணுமா என்ன, இதை மறந்துட்டு போக வேண்டியதானே. ஆனால் நீ என்ன மறக்கலையே ஜிமின். ஆமாம் என்னாலே மறக்க முடியல தான், ஆனால் அவள் எதுக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகிறா, அவளை இப்படி ஹர்ட்டிங்காக நல்லா பார்க்க முடியல. நீ எதுக்குதா அவளை பற்றி இவ்வளோ ஃபீல் பண்ணுற, அவள் ஜஸ்ட்டு உன்னோட ஸ்டூடெண்ட் அவ்வளோதானே. ஸ்டூடெண்ட் தான். ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது
ஒரு ப்ரொஃபஸர் மட்டும் எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும்? நீ ஏன் இதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்கிற? நீ எக்ஸ்கியூஸ் தான் சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு புரியலையா? இங்கே பாரு, விட்டுரு, இது இப்படியே விட்டுரு, எப்படி போதோ அப்படியே போட்டும். ஆனால் நேத்தியாவை என்னை கிஸ் பண்ணா, அவளுக்கு ஏன் என்னை கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு? தோணுனால தானே வந்து கிஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி அவர் மனசில் ரொம்பவே கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் எதுக்கு வந்து அவரை கிஸ் பண்ணீங்க? நீங்கள் கன்ஃபார்ம் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு புரியுது. பட் நீங்கள் பண்ணீங்கல்ல, எதுக்கு பண்ணியிருப்பா, எதுக்காண்டி அப்படின்ட்டு அவர் கொஷனாக இருக்கனால தான் வயன் நீ ஸ்டே பண்ணு, நான் கிளாஸ் முடிஞ்சோன்னு உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் கூட எல்லோரும் போன பிறகு அவர் உங்களை தான் பார்த்துருப்பாரு. நீங்கள் அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருந்திருப்பீங்க. இவ எதுக்கு நம்மளை பற்றி இப்படி பயப்படுறா, அப்படி நம்ம என்ன பண்ணோம் இவ்வளோ பயப்படுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் ஒரு ஸ்டெப் அவங்கக்கிட்ட வந்திருப்பார், உங்ககிட்ட பேசணுன்ற மாதிரி. ஆனால் நீங்கள் உங்ககிட்ட வர நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருப்பீங்க, அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் அவர் கையை தூக்கி உங்கள் ஹெட்டில் கொஞ்சம் கேஷ் பண்ணி விடலாம், ஸோ இவ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவா அப்படின்னு நம்ம அதை நினச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் அப்போது கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்னமோ ஜிமின் உங்களை அடிக்கதான் வராருன்னு நினச்சிட்டு அப்படியே அழுதுட்டு இருந்திருப்பீங்க, சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க, உளறி இருப்பீங்க. ஸோ அதை கேட்ட அவருக்கு இன்னுமே ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. நம்ம என்ன அப்படிப்பட்டவனா, என்ன நம்மளை பற்றி இவனை எப்படி நினச்சிட்டா அப்படின்னா மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அவரோட கையை உங்கள் சீக்ஸில் வச்சு அப்படியே வருடி இருப்பார். அப்போ தான் நீங்கள் ஷாக் ஆகிட்டு அவர் அப்படியே நிமிர்ந்து பார்த்துருப்பீங்க. அவர் இங்கே பாரு, நீ எதுக்கு இப்படி பயப்படுற, எனக்கு புரியுது, நீ இது நடந்தது ஜஸ்ட் அ மிஸ்டேக், அவ்வளோதான். அதுக்கு நீ என்னையை பார்த்து இவ்வளோ பயப்படணும்ல எந்த அவசியமும் இல்லை பிரியா. சார் சாரி, என் மேலே தான் எல்லா தப்பும், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க. நீ எதுக்கு இவ்வளோ சாரி கேட்குற, எனக்கு புரியுது, நீ சாரி எல்லாம் கேட்காத. இல்லை, நான் பண்ணது என்ன இருந்தாலும் தப்பு. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு என்னோடய ப்ரொஃபஸரையே நான் கிஸ் பண்ணது ரொம்ப தப்பு. உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்களை கிஸ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. சரி, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீ அதுக்காண்டி இவ்வளோ ஃபீல் பண்ணாத. உன்னை பார்த்தாலே தெரியுது நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்திருக்கேன்னு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபேஸை அப்படியே கப் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் உங்களோட ஒரு ஹேண்ட் எடுத்து அவர் ஹேண்ட் மேலே வைக்கிறீங்க. அப்போ தான் அவர் பார்க்குறாரு உங்கள் கையில் அடிபட்டுருக்குன்னு. என்னாச்சு, உங்கள் கையில் என்ன? சார் அது ஒன்றும் இல்லை. நீ உன்னையவே ஹர்ட் பண்ணிக்கிட்டியா? அதான் சொல்கிறேன்ல, இது ஜஸ்ட் அ மிஸ்டேக், எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க, நீயும் அதே மாதிரி தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்ட, விட்டுரு, அதை மறந்துடு. நான் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு. இல்லை சார், நான் பண்ண தப்பு, நான் எப்படி உங்களை கிஸ் பண்ணலாம்? நீங்கள் என்னை விட பெரியவர், எனக்கு ப்ரொஃபஸராக இருக்கீங்க, எனக்கு சொல்லி கொடுக்குறவர், உங்களை நான் கிஸ் பண்ணிட்டேன்ல. இங்கே பாரு, மறுபடியும் அப்படியே சொல்லிகிட்ருக்காத. உன் வயசில் தான் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளும் எனக்கு சின்ன குழந்தை மாதிரி தான். அவள் சின்ன வயசில் இருக்கும்போது என்னை இப்படி தான் கிஸ் பண்ணுவா. ஸோ அதனால் நான் அதை தப்பாக எடுத்துக்க முடியுமா என்ன? அவள் எனக்கு ஒரு குழந்த மாதிரி, நீயும் அப்படி தான். அப்போ நீங்கள் அப்படியே நிமிர்ந்து அவரை தான் பார்க்குறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் இன்னும் கலங்கியிருக்கு. இப்போ ஏன் அழுவுற? நான் தான் சொல்கிறேன்ல, மறந்துடுறேன்னு. சார் தேங்க்யூ, பட் இவன் சாரி. நீ சாரி கேட்டுகிட்டே இருக்காத ப்ளீஸ். எனக்கு அதை கேட்கும் போது தான் ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. என் மேல் தான் மிஸ்டேக், என் மேல் தான் எல்லா தப்பும். அதுக்கு நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற? சார் இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நான் தான் அன்றைக்கி அப்படி பண்ணிட்டேன், அது என் மேல் தான் தப்பு. நீங்கள் எதுக்கு சார் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, என் மேல் தான் தப்பு, நான் தடுத்துருந்துருக்கணும், ஆனால் தடுக்காமல் விட்டுட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. நாம் பண்ண தப்பை இவன் பண்ணான்ற மாதிரி எடுத்துக்கிட்டாரே அப்படின்ற மாதிரி அவரை பார்க்குறீங்க. அவருக்கு உங்களை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கீங்கன்னு புரியுது. ஏன்னா நீங்கள் அடிக்கடி சாரி கேட்குறீங்க. நீங்கள் பண்ண ஒரே மிஸ்டேக்குக்காண்டி அவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது கூட அவருக்கு இவ்வளோ இன்னோசன்ஸை நான் என்றைக்குமே பார்த்ததில்ல. அவ்வளோ இன்னோசென்ட்டான ஃபேஸை வச்சுருக்கா. ஆனால் ஏன் இவ யார்கிட்டையும் எந்த எமோஷனுமே காட்ட மாட்றா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கொஷின் தோண அவர் அதை பட்டுன்னு கேட்டுட்டாரு. சரி, இதெல்லாம் மறந்துடலாம். நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீ ஏன் எப்போ பார்த்தாலும் உன்னோட எமோஷன்ஸை மறைச்சி வச்சிட்ருக்க? உனக்கு ஏதாச்சும் பாஸ்ட் இருக்கா? ஏதாச்சும் நடந்துச்சா பாஸ்ட்டில்? எனக்கு மாதிரியும் உனக்கும் ஏதாச்சும் ட்ராமா ஏதாச்சும் நான் சின்ன வயசில் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, நீங்கள் பட்டுன்னு அவரோட கையிலேருந்து கையை எடுத்துகிட்டு அவரை கையை அப்படியே நீங்கள் தட்டி விட்டுட்டீங்க. அவர் புரியாமல் உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் உங்கள் ஃபேஸில் இருந்த அந்த இன்னோசன்ஸ் அப்படியே மாறி ஒரு மாதிரி பயமாக நீங்கள் அப்படியே கீழே குஞ்சிக்கிட்டீங்க. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் அப்படியே திரும்பிக்கிட்டாரு.
ஏன்னா அவருக்கு புரியுது, நீங்கள் ஏதாச்சும் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிங்கன்னா இப்படி தான் நீங்கள் உங்கள் ஹெட்டை கீழே குனிஞ்சிப்பீங்கன்னு. ஏன்னா நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஏதாச்சும் காமெடி நடந்துச்சுன்னா ஹோல் கிளாஸே விழுந்து சிரிக்கும். ஆனால் நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் அப்படியே தரையை தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணனால அவர் நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை உங்ககிட்டேருந்து மறைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் திரும்பியிருப்பார். இங்கே பாரு, உன்னோட எமோஷன்ஸை நீ கட்டுப்படுத்தி வச்சுக்கணும்லாம் எதுவும் கிடையாது. உனக்கு எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு. எனக்கு புரியுது உனக்கு இப்போ என்கிட்ட எதுவுமே சொல்ல விரும்பலன்னு. இட்ஸ் ஓகே, உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, இல்லைனா சொல்லவே வேணாம். ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு யாராச்சும் வேணும், யாருக்கிட்டையாச்சும் நீ மனசை விட்டு பேசணும்னு தோணுச்சுன்னா உனக்கு அண்ணி நான் இருப்பேன், எப்போதுமே நான் இருப்பேன், அதை மட்டும் மறக்காத. ஓகேவா பிரியா? அப்படின்ன மாதிரி உங்ககிட்ட திரும்பாமல் அப்படியே சொல்லிகிட்ருக்காரு. நீங்களும் நிமிர்ந்து அவரோட பேக்கை தான் பார்க்குறீங்க. பேக்கை பார்த்துட்டு அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு புரியுது அவர் என்ன தான் சொல்ல வராருன்னு. பட் நீங்கள் எதுவுமே அவர்கிட்ட ரிப்ளை பண்ணாமல் மறுபடியும் நீங்கள் அப்படியே கீழே குஞ்சிக்கிட்டீங்க. அவருக்கு இது எதிர்பார்த்த விஷயந்தான், நீங்கள் எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டீங்க, உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் காமிக்க மாட்டீங்கன்னு. ஸோ அவர் ஒரு சைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அப்படியே கிளாஸை விட்டு வெளில போகிறதுக்காண்டி போயிட்டுருக்கும்போது நீங்கள் உங்கள் அழுகையெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே நீங்கள், சார் நான் பயப்படுறேன். என்ன பயப்படுறியா அப்படின்ன மாதிரி அவர் திரும்பி உங்ககிட்ட வராரு. உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உங்களை பெஞ்சில் உட்கார வைக்கிறாரு. அவரும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, எதுக்கு பயப்படுற, உனக்கு என்ன பயம், எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்ன மாதிரி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே அவர் சொல்லிகிட்ருக்காரு. அப்போது நீங்கள் அழுகுறீங்க. உங்களோட கண்ணீர் அப்படியே அவர் கை மேலே விழுவுது. அவர் அப்படியே அவர் கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கண்ணீர் துடைச்சிட்டு, சொல்லு, நீ எதுக்கு பயப்படுற, உனக்கு என்ன பயத்தை கொடுக்குது அப்படின்ன மாதிரி கேட்க, நீங்கள் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு எல்லாமே தான் பயமாக இருக்குது, என்னை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது, உங்களை பார்த்தா பயமாக இருக்குது, சுற்றி இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது, எல்லாரையும் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, என்னை ஓப்பன் அப் பண்ணி எல்லாருக்கிட்டே பேச பயமாக இருக்குது, மற்றவங்க என்னை பற்றி என்ன பேசுவாங்கன்னு பயமாக இருக்குது, எனக்கு எல்லாமே பயம்தான் அப்படின்ன மாதிரி நீங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டே சொல்கிறீங்க. அவருக்கு புரியுது. பட் நீங்கள் இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் தான் அவருக்கு சுத்தமாக புரியல. சார் எனக்கு எல்லாமே பயமாக இருக்குது. நீ எதுக்கு இவ்வளோ ஏன் பயப்படுற, அப்படி என்ன ஆச்சு, எதுக்கு பயப்படுற, எனக்கு தெரியல, பட் எனக்கு எல்லாமே பயமாக தான் இருக்குது. இங்கே பாரு, நீ இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் எப்போவுமே உன் பக்கத்தில் தான் இருப்பேன், நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன், நீ எதுக்காண்டியும் பயப்படாத. ஏன்னா நீங்கள் எனக்காண்டி இருப்பீங்களா அப்படின்ன மாதிரி ரொம்ப இன்னோசண்ட்டாக அவரை அப்படியே ஏக்கமாக பார்த்து கேட்குறீங்க. அவருக்கு உங்கள் கண்ணில் நீங்கள் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் எதிர்பார்க்குற மாதிரி தெரியல. நீங்கள் வாழ்கிறதுக்காண்டி ஒரு பதில் எதிர்பார்க்குற மாதிரி தான் அவருக்கு என்னமோ தோணுது. ஸோ அவர் அதுக்கு நீங்கள் கேட்குற ஆன்சரை தான் அவரும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இவ்வளோ இன்னோசண்ட்டாக ஒரு வார்த்தை கேட்குறா, அதுக்கு யாராச்சும் மறுப்பு தெரிவிக்க முடியுமா என்ன? ஆமாம், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உனக்காண்டி இருப்பேன், உனக்காண்டி மட்டும்தான் இருப்பேன், எப்போதுமே இருப்பேன் அப்படின்ட்டு ஜிமின் ஆணித்தரமாக சொல்கிறாரு. அவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கல, எந்த அஷூரன்ஸும் கொடுக்கல. பட் உங்களுக்கு அவரோட வார்த்தையில் உண்மை தெரியுது, நீங்கள் அவரோட வார்த்தையை நம்புறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவர் கை மேலே படுத்துக்கிட்டீங்க. அவரோட அந்த பாம்பில் நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸை வைக்கிறீங்க. அப்போது உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் அவரோட ஹேண்ட்ஸில் விழுவுது. அது அவருக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ அவர் எந்த வார்த்தையும் பேசாமல் அப்படியே தான் இருக்கார். அப்போ நீங்கள், சாரி சார், சாரி, எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தான் தோணுது, ஆனால் இன்னும் எனக்கு அந்த தைரியம் வரல, எனக்கு எப்போ அந்த தைரியம் வருதோ அப்போ நானே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அவரை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவர் உங்களோட ஹெட்டை சாஃப்டாக கேஷ் பண்ணிகிட்டே, ஓகே, இட்ஸ் ஓகே, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து நீ என்கிட்ட சொல்லலாம், உனக்காண்டி எப்போவுமே நான் இருப்பேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ன மாதிரி அவருக்கு இப்போது நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை, உங்களோட ஃபியரை நீங்கள் பயப்படாமல், நீங்கள் அப்படியே அதை மறைக்காமல் நீங்கள் அவர்கிட்ட காமிச்சிருக்கீங்க. ஸோ இதே அவருக்கு பெரிய விஷயமாக தான் தெரியுது. ஸோ அதே போதுன்ற மாதிரி தான் அவர் நினச்சிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்போ தான் ஜிமினுக்கு உங்கள் கையில் அடிபட்டிருக்கிறது ஞாபகம் வர அவர் அப்படியே எந்திரிச்சிட்டு அவரோட பேக்கில் இருக்க ஒரு சின்ன எமர்ஜென்சி கிட் வச்சுருப்பாரு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து தான் உங்கள் கைக்கு ட்ரீட்டெல்லாம் பண்ணி விட்டுட்ருக்காரு. நீங்கள் எப்போதும் போல் அவரை பிளாங்க் ஐஸில் பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட ஐஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது, நைட்டெல்லாம் தூங்காமல் அழுதுருப்பீங்கல்ல. ஸோ அந்த டயர்ட்னஸ் உங்கள் ஃபேஸில் அப்படியே தெரியுது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் உங்கள் பக்கத்தில் வந்து உக்காந்துட்டு உங்கள் கையில் அப்படியே மெடிசன்லாம் போட்டுட்ருக்காரு.
இந்த காயம் எப்படியாச்சு? அப்போ நீங்கள் எந்த ஆன்சருமே சொல்லாமல் நீங்கள் வேறு பக்கம் பார்த்துட்ருக்கீங்க. அதுலேயே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேணும்னே தான் பண்ணியிருக்கீங்க, இது நார்மலான ஆக்சிடெண்ட் கிடையாதுன்னு. ஸோ அவர் அப்படியே மெடிசன் போட்டுட்ருக்காரு. இது ஆக்சிடெண்ட்டாக ஆனது. என்ன, நீயே பண்ணிக்கிட்ட ஆக்சிடெண்ட்டா? அப்போ நீங்கள் அப்படியே திரும்பி அவர் தான் பார்க்குறீங்க. என்ன இவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ன மாதிரி நீங்கள் ஷாக்காக பார்க்கறதுலையே அவருக்கு புரிஞ்சு போச்சு. அவர் கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டாரு, நீங்கள் வேணும்னே தான் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அவருக்கு இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, இதெல்லாம் நீ ஒன்றையவே ஹர்ட் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறீங்க. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ யாரை கண்டும் பயப்பட தேவையில்ல, யாரும் நீ எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீ எதுக்கு பயப்படுற? இன்னிலேருந்து நீ யாரையுமே பார்த்து பயப்படக்கூடாது. நீ எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். உன்னோட எமோஷன்ஸை நீ இப்படி மறைச்சிட்ருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் லைட்டாக அந்த ஊனில் ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அதுக்காண்டி கத்தலை, எதுவுமே பண்ணல, லைட்டாக கண்ணை மட்டும் அசைக்கிறீங்க. நீ எதுக்கு இப்படி உன்னோட எமோஷன்ஸை நீயே இப்படி மறைச்சிட்ருக்க? உனக்கு வலிக்குதுன்னா கத்து, எதாச்சும் சொல்லு. அதை விட்டுட்டு நீ பாட்டில் இப்படி மறைச்சிட்டு எதுவுமே உனக்கு ஆகாத மாதிரி இருக்க. வலிக்குதுன்னா ஒருத்தங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். உனக்கு வலிக்குதுன்னா லைட்டாக வச்சு நீ கத்தணும். நீ எந்த எமோஷன்லுமே ஏன் இப்படி எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்க? கொஞ்சமாச்சும் வலியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறவங்க தான் ஹியூமன் பீயிங்ஸ்னு அர்த்தம். ஆனால் நீ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கல்லாட்டம் இருக்க. நீ என்னன்னு சொல்கிறதுனா அப்படின்ன மாதிரி அவர் ரொம்பவே உங்களை பற்றி ஃபீல் பண்ணி தான் கைண்டாக சொல்லிகிட்டே அவர் அப்படியே உங்களுக்கு கட்டு போட்டு விட்டுட்ருக்காரு. அப்போ நீங்கள் திரும்பி அவரை பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் அவரே விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கையை ஜிமின் அவர் லிப்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு வந்து லைட்டாக அது மேலே ஊதுறாரு. அப்போ நீங்கள் அப்படியே ஃப்ளின்ச் ஆகி அவரை தான் பார்க்குறீங்க. இப்படி நம்ம இந்த காயத்து மேலே ஊதுனா அது சீக்கிரமாக சரியாயிடுமா? என்னோடய 2 சிஸ்டர்ஸும் அப்படி தான் பண்ணுவாங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது. ஸோ அதனால தான் நானும் உனக்கு ஊதுனேன். ஸோ கூடிய சீக்கிரம் அது சரியாயிடும், ஓகேவா? அப்படின்ன மாதிரி அவர் நிமிர்ந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவரோட மூச்சு காற்று, அவரோட காற்று உங்கள் ஹேண்ட்ஸில் படும்போதே உங்கள் உடம்புல ஒரு மாதிரி ஜிவின்ற எனர்ஜி வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி ஜிமினை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் அதை பார்த்து அவருக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அவரும் என்னன்ற மாதிரி உங்கள் ஃபேஸே தான் பார்த்துட்ருக்காரு, உங்கள் கண்ணை தான் பார்த்துட்ருக்காரு. உங்கள் 2 பேருக்கும் ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆகுது. அது நீங்கள் 2 பேரும் பார்க்குற விதத்துலேயே நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த எஃப்எஃபோட செகண்ட் எபிசோடை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதோட நெக்ஸ்ட் எபிசோடை நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த எபிசோடை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று அப்லோட் பண்ண வேண்டியது நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் அப்லோட் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான். ஸோ ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.